Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 2 polynomials தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம exam 10 பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before that, factor theorem and splitting the midterm பத்தி தெரிஞ்சுக்க மேல காட்டன் description link கொடுத்திருக்கேன், செக் பண்ணிட்டு வாங்க. And now let's start. Okay, so நம்ம இந்த example 10 பத்தி பார்க்கலாம். Example 10 வந்து factorize x cube minus 23x square plus 142x minus 120 கொடுத்திருக்காங்க. இந்த சம்ம நம்ம splitting the midterm method யூஸ் பண்ணி தான் சார்ட் அவுட் பண்ண போறோம். பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் கியூப்ல இருந்து கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம நடுவில் இருக்க நமக்கு வந்து நடுவில் மிட்ல வந்து ரெண்டு டேர்ம் கிடைச்சிருக்கு. ஸோ ரெண்டு டேர்மையுமே நம்ம ஸ்பிளிட் பண்ண போறோம். ஓகேவா? அதாவது இது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்மையும் ஃபோர்த் டேர்மையும் விட்டுட்டு மிட்ல இருக்கிற ரெண்டு டேர்மையுமே நம்ம ஸ்பிளிட் பண்ண போறோம். அதுவும் நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணணும்னா வைஸா ஸ்பிளிட் பண்ணணும். நம்ம ஸ்பிளிட் பண்றதுனால நமக்கு வந்து நம்மளோட ஆன்சர்ஸ் வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி பண்ணணும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். let p of x is equals to கொடுத்திருக்கதை அப்படியே எழுதிக்கோங்க. x cube minus 23x square plus 142x minus 120. ஃபர்ஸ்ட் ஒன் திங் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் இதுல எதுலையாவது எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 4 இந்த மாதிரிலாம் வரும்போது மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ்ல 1 அல்லது -1 இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கண்டிப்பா ஃபேக்டரா கிடைக்கும். ஸோ பை ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நான் 1 பண்றேன். ஓகேவா? ஸோ 1 பண்ணும்போது 1 கியூப் மைனஸ் 23 இன்டூ 1 ஸ்கொயர் plus 142 into 1 minus 120. So 1 minus 23 plus 142 minus 120. So minus add on பண்ணிக்கோங்க, plus add on பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் plus, so 142 plus 1 143. இது ரெண்டும் minus, ரெண்டையும் add பண்ணிங்கனாலும் the same 143 தான் கிடைக்குது. அப்ப clearly 1 பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்குதுன்னா x minus 1 is a factor அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். ஓகேவா? இதை ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்பிளிட்டிங் தி மிட்டம் மெத்தடுக்கு போகும்போது it would be easy. ஸோ அதனால நான் வந்து ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிட்டேன். இப்போ p of x is equals to கண்ணை மூடிட்டு நான் என்ன பிரிக்கலாம் அப்படின்னா x cube மைனஸ் இந்த 23x ஸ்கொயர்னு இருக்குது இல்லையா, இது வந்து ரெண்டு விதமா பிரிக்கிறேன். இந்த 23x ஸ்கொயரை x ஸ்கொயர் மைனஸ் 22x ஸ்கொயர்னு பிரிக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணினா மைனஸ் 23x ஸ்கொயர் கிடைச்சிருச்சு. அடுத்தது பிளஸ் அப்படியே போட்டுடுறேன். 142 இருக்கு, எனக்கு இங்க 22 தான் இருக்கு பிஃபோரா, அதனால 22x தனியா 142ல 22 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 120x தனியான்னு பிரிக்கிறேன். புரிஞ்சுதா? நான் நடுவில் இருக்க ரெண்டு டேர்மையுமே பிரிச்சிருக்கேன். முதல் டேர்ம் இதுக்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்கோ அதோட பிரிச்சிருக்கேன். சிமிலர்லி தேர்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் எப்படி வந்துச்சோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா குரூப் பண்ண முடியும். எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டுத்துலையுமே என்ன காமனா இருக்கு, எக்ஸ் காமனா இருக்கு. ஸோ எக்ஸ் காமனா எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம். கரெக்டா? அதே இது ரெண்டுத்துலயும் மைனஸ் 22x காமனா எடுத்தீங்க அப்படின்னா x மைனஸ் 1ன்னு எழுதலாம் இல்லையா? சிமிலர்லி இது ரெண்டுத்துலயும் 120 காமனா எடுத்தீங்கன்னா x மைனஸ் 1ன்னு எழுதலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிடுறேன், x ஸ்கொயரை காமனா எடுத்துக்கிறேன். அப்படி x ஸ்கொயரை காமனா எடுத்துக்கிட்டா என்னன்னு எழுதலாம், அஃப்கோர்ஸ் x மைனஸ் 1ன்னு எழுதலாம். இப்போ பாருங்க x மைனஸ் 1 மூணு டேர்ம்லையுமே காமனா வந்திருக்கு. அப்போ x மைனஸ் 1 காமனா வெளியில எடுத்தீங்க அப்படின்னா உள்ள என்ன டேர்ம்ஸ் இருக்கும், x ஸ்கொயர் மைனஸ் 22x பிளஸ் 120 கிடைக்குது. இப்போ இதுல இருந்து நீங்க என்ன சொல்லிடலாம்னா இந்த p of xக்கு x minus 1 ஒரு ஃபேக்டர்னு சொல்லிடலாம். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து சம்ம ரெண்டு மெத்தட்ல பிரிக்க போறோம். ஒன்னு வந்து டிவிஷன் மெத்தட், இன்னொன்னு வந்து திரும்ப ஸ்பிளிட்டிங் தி மிட்டம் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்பிளிட்டிங் தி மிட்டம் மெத்தடை திரும்ப ஒரு தடவை பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா டிவிஷன் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த இடத்துல வந்து again இப்போ வந்து x ஸ்கொயர் மைனஸ் 22x பிளஸ் 120 இருக்கு. ஸோ இப்போ ஸ்பிளிட் பண்றது மிட்டம் ஸ்பிளிட் பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். x ஸ்கொயர் நான் எப்படி பண்ணணும், என்னோட மல்டிபிள், அதாவது இப்போ p q இருக்குன்னா pயும் qயும் மல்டிப்ளை பண்ணா 120 கிடைக்கணும். அதே pயும் qவையும் ஆட் பண்ணினா எனக்கு மைனஸ் 22 கிடைக்கணும். ஸோ இந்த இடத்துல சைனையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 120யோட ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க. வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 இன்டூ 120 கண்டிப்பா வராது, 2 இன்டூ 60 டெஃபினட்டா வராது. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்க, ஆட் பண்ணி பாருங்க. 3 இன்டூ 40 பண்ணாலும் we couldn't get 22. ஸோ அடுத்து வந்து பாருங்க 4 இன்டூ 30 பண்ணாலும் வராது, 5 இன்டூ நியர்லி 60 பண்ணாலும், சாரி 20 பண்ணாலும் வராது. 5 20s are 100, 5 30s are 120, 5 25 22s are 120.
ஃபைன் 5ஆல எது பண்ணாலும் வராது ஓகேவா. ஸோ அடுத்து 620s ஆர் பண்ணும்போது டெஃபினட்டா வராது. 7 டைம்ஸ்ல வராது, 8 டைம்ஸ்ல வராது, 9 டைம்ஸ்ல வராது, 10 டைம்ஸ்ல. 10 into 12 பண்ணீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 10 into 12 பண்ணீங்கன்னா இட் would be 120. அதே 10ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா இட் would be 22 கிடைச்சிருச்சு இல்லையா. ஸோ அப்போ அந்த மெத்தட்ல தான் ஸ்ப்ளிட் பண்ணும். அதாவது -10x -12x plus 120 இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுங்க. இப்போ எக்ஸ காமனா எடுத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 10ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல -12 காமனா வெளில எடுத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் அஃப்கோர்ஸ் அகெயின் 10 கிடைச்சிருச்சு. இப்போ எக்ஸ் மைனஸ் 10ங்கிறது அனதர் ஃபேக்டர், இன்னொரு ஃபேக்டர் எக்ஸ் மைனஸ் 12. ஸோ அப்போ கிளியர்லி உங்களோட பி ஆஃப் எக்ஸ் would be equals to எக்ஸ் மைனஸ் 1 into எக்ஸ் மைனஸ் 10 into எக்ஸ் மைனஸ் 12 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அண்ட் நான் உங்களுக்கு வந்து டிவிஷன் மெத்தட், இந்த இடத்துல டிவிஷன் மெத்தட் வரும்னு சொன்னேன். உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு தனி செப்பரேட் வீடியோவா ஒர்க் ஆன் பண்ணி பண்றேன் ஓகேவா. சோ உங்களோட புக் பேசிஸ்ல வந்து ஸ்ப்ளிட்டிங் மிட் மெத்தட் தான் ஒர்க் ஆன் பண்ணிருக்காங்க. சோ நான் தான் ஒர்க் ஆன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இந்த ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சம் கிளியர்லி. இஃப் யூ ஸ்டில் ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் ஷேர், வி வில் கிளாரிஃபை. இதே எக்ஸாம்பிள் 9 பத்தி தெரிஞ்சுக்கோங்க, லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணுங்க. அண்ட் எக்ஸசைஸ் 2.3ல இருக்க ஃபர்ஸ்ட் சம் பத்தி தெரிஞ்சுக்கோங்க, ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena Format. Also don't forget to hit the bell icon for future updates. And மேக்ஸ் கஷ்டமான சப்ஜெக்டா ஃபீல் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனல் ரெஃபர் பண்ணிடுங்க. Thanks for watching. Thank you.